இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லைவ் ட்ரேடிங் செக்ஷனை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நாள் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு 4 மெத்தடில் ட்ரேட் பண்ணலாம். ஒன்று பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஆல் டைம் ஃப்ரேம் ஒன் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி. இதில் ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு பிவட் டு ஒரே ஒரு பிவட் 1, 3, 5, 10, 15 டைம் ஃப்ரேமில் ஒரே ஒரு பிவட்லேருந்து ஒரே ஒரு பிவட் வரைக்கும் போகிறதுக்கு ஸ்கேல்பிங் ட்ரேடிங்னு பேர். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் உள்ளே இருப்போம். பிவட் பாயிண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 3, 5, 10, 15 உள்ள பிவட் பாயிண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது. மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கிறது. குப்பி மல்டிபிள் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பிங்கில் பெரிய அளவில் யூஸ் ஆகாது. இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு அந்த சிங்கிள் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 1, 3, 5, 10, 15 வச்சு ட்ரேட் பண்ணும்போது சில நேரங்களில் ஃபஸ்ட்டு பிவட்டை தாண்டி ரெண்டாவது பிவட்டை தாண்டி மூணாவது பிவட்டு அதெல்லாம் சொல்லும்போது இந்த குப்பி மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் சில நேரங்களில் யூஸ் ஆகும். எம்ஏசிடி இண்டிகேட்டர் இதனுடைய ஃபங்க்ஷன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆனதுலேருந்து எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், அது அப் ட்ரெண்டில் போகிறப்ப கீழேருந்து எம்ஏசிடி லைன் சிக்னல் லைன் கிராஸ் ஆகி மேலே போய் மறுபடியும் அது அந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆகி முடிக்கிற வரைக்கும். ஸ்டொஜஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இது ஆர்டர் என்ட்ரி இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கேண்டிலை பொறுத்த வரைக்கும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் இருக்கும். 1, 3, 5, 10, 15 இந்த ஹெய்ஜினாஷி அப்படிங்கிறது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தனியாக ஒரு விண்டோ இருக்கும். கிட்டத்தட்ட இந்த குப்பி மல்டிபிள் மூவிங் ஆவரேஜுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு விண்டோ இருக்கும். ஓகே, என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுக்குறது. அடுத்து 1, 3, 5, 10, 15 கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கிறது. பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்தால் பெட்டர், மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் வந்தால் பெட்டர், மூவிங் ஆவரேஜ் எல்லாத்துக்கும் மேலே வந்தால் பெட்டர். எம்ஏசிடி இண்டிகேட்டர் பேஸ் லைனுக்கு மேலே வந்தால் பெட்டர். எக்ஸிட் சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்தோன்னே வெளியே வர்றது, பிவட் பாயிண்ட் ரீச் ஆனோன்னு வெளியே வர்றது. எம்ஏசிடி இண்டிகேட்டர் கிராஸ் ஓவர் ஆகி மார்க்கெட் கீழே போகும்போது. இதில் ஹிஸ்டோகிராம் பார்க்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது எம்ஏசிடி இண்டிகேட்டரில். ஓகே, எக்ஸிட். அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக ஒரு தொழிலில் மாதத்துக்கு எத்தனை சதவீத லாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த முதலீட்டு மீதான லாபம், அதாவது நம்ம எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு தான் கணக்கு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் இன்றைக்கி டே 1ல் நம்ம கணக்குப்படி மாதம் 3% மட்டும்தான் பிளான் பண்ண போகிறோம். இந்த மாதம் 3% அப்படிங்கிறது யாருடைய ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேரில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுடைய ப்ராஃபிட்டு. இன்ட்ராடே ட்ரேடிங் ரூல்ஸ் இதுக்கும் கிட்டத்தட்ட டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் எல்லா டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ண போகிறோம். டே டைம் ஃப்ரேம் வரைக்கும் இண்டிகேட்டர் அதே தான், ரூல்ஸும் அதே தான், தனியாக ரூல்ஸ் கிடையாது. ஆனால் இந்த டே வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனால இந்த டே டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது மட்டும்தான் உள்ளே போகும். மற்றபடி ரூல்ஸு சேம் ரூல்ஸ்.
இது வந்து 15/1/2024 எழுதுனது. இப்போ இதை பற்றி பார்க்க வேண்டாம். நம்மளுடைய மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டு, மினிமம் லாஸு, காஸ்ட்டு, அன்பிலிவபிள் ப்ராஃபிட்டு. ஸ்கேல்பிங் ப்ரொசீஜர் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இன்ட்ராடே ட்ரேடிங் ப்ரொசீஜர் அங்கேயே பார்த்துட்டோம். ட்ரேடிங் மெத்தட் அதே தான், தனியாக ஒன்றும் இல்லை. பட் இதில் ஆர்டர் எடுக்க வேண்டிய இடம் அட் த மணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அப் ட்ரெண்டில் இருக்கும்போதோ இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போதோ அதனுடைய ஸ்டேஜ் தான் இது. அப் ட்ரெண்டுக்கு தான் நம்ம பொதுவாக பேசிகிட்டு இருப்போம். இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆனாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் ஆனாலும் சரி, ஆப்ஷனில் இப்போ நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னாலும் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தாலும் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடியது. தேவைப்பட்டால் நான் வந்து அடுத்த சார்ட்டு தரேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 3%. ஷேர் மார்க்கெட்டில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி ரெடி, ஸ்டெடி, கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதில் என்னென்னலாம் வருது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் கிரீன் அல்லது ரெட்டு இன் இண்டெக்ஸ், ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் சேம் கலர், ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் கிரீன் இன் ஆப்ஷன். அதுதான் கால் ஆப்ஷன்னாலும் சரி, புட் ஆப்ஷன்னாலும் சரி, கேண்டில் கலர் கிரீனாக தான் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து ஆர்டர் போடுறதுக்கு ரெடி ஆகிடணும். எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஆர்டர் போடுறதுக்கு ரெடி ஆகிடணும். அடுத்தது வந்து குப்பி மூவிங் அவரேஜ் அப் டைரக்ஷன் இன் 1 minute டைம் ஃப்ரேம் இன் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன். அடுத்து தேர்ட் பாயிண்ட் இம்பார்ட்டண்ட், கோ. அதாவது இதை பார்த்து உடனே ஆர்டர் என்ன வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஆர்டர் கொடுக்க ரெடி ஆகிறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையான ரெடி பண்ண வேண்டிய சார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடணும். அடுத்து தேர்ட் பாயிண்டில் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் இன் 1 minute டைம் ஃப்ரேம், கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் ஆயிடுச்சுன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியது தான். சேஞ்ச் த கேண்டில் கலர் ஹேகினாசி இன் 1 minute டைம் ஃப்ரேம் அண்ட் 3 minutes டைம் ஃப்ரேம். 1 minute-லையும் 3 minutes-லையும் கேண்டில் கலர் சேஞ்ச், கேண்டில்லேருந்து ஹேகினாசிக்கு மாற்ற சொல்லியிருக்கு. எக்ஸிட் ஆகிறதுக்கு ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் ரெட் கலர் ஆனால் வெளியே வந்துட போகிறோம். அல்லது 1 minute டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கொடுத்தா வெளியே வந்துட போகிறோம். இதில் இன்னொரு பாயிண்ட் கூட சேர்த்துக்கலாம். என்னென்னா ஹேகினாசி கலர் சேஞ்ச். ஓகே, இதுதான் அந்த ரூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூல்ஸை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகள் நியூஸில் இருக்குது. அது இப்போ ரெடி ஆகலை. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.